இந்த பச்சிளம் சிசு உங்களுக்கு என்ன பாவம் செய்துவிட்டது? உங்களுடைய தவறான நடத்தைகளினாலும் அற்ப சுகபோக ஆசைகளினாலும் பாதிக்கப்படுவது இப்படிப்பட்ட பச்சிளங்கள்தான். தொப்புள் கொடி கூட வெட்டப்படாத நிலையில் எந்த பரிவிரக்கமுமின்றி இந்த பச்சிளத்தை கிணற்றில் வீசிக் கொள்வதற்கு எப்படித்தான் மனம் வந்ததோ தெரியவில்லை அந்த நடத்தை கெட்டவளுக்கு. பிற நாடுகளில்தான் இந்த சம்பவங்கள் அதிகமாய் நடைபெறுவது என்றால் இப்போது இலங்கை யாழ்ப்பாணத்தில் கூட இன்று நடைபெற்றிருக்கின்றது. சாவகச்சேரி கைதடி பகுதியில்தான் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. எத்தனையோ பெற்றோர் இன்றும் குழந்தைகளுக்காக ஏங்கி தவிக்கின்றார்கள். எத்தனையோ சிகிச்சைகள், எத்தனையோ தவங்கள் அப்படி என்று சொல்லி அப்படி இருக்கின்ற இந்த காலத்தில் இப்படியும் மனம் ஏவு இறக்கமின்றி இந்த குழந்தையை இந்த கிணற்றில் தூக்கி எறிந்திருக்கின்றார்கள் அப்படி என்று சொன்னால் அவளும் ஒரு தாயின் வயிற்றில் பிறந்திருக்காள் என்று அவள் உணரவில்லை. தவறான நடத்தைகளுக்கு செல்கின்றீர்கள் அப்படி என்று சொன்னால் அதற்காக நீங்கள் உங்களை தான் தற்காத்து கொள்ள வேண்டும். அதற்காக பலியாகுவது இப்படிப்பட்ட சிசுக்கள் அல்ல. கருவறையில் இருந்த குழந்தை வெளிச்சம் கூட காணாத அந்த குழந்தையை கல்லறைக்கு அனுப்பி வைத்தவளுக்கு, அதாவது அவளை போன்று இருக்கும் பெண்கள் பயப்படும் அளவிற்கு ஒரு மிகப்பெரிய தண்டனை அளிக்கப்பட வேண்டும் என்பதே எங்களுடைய கருத்து.